முதல் நிகழ்வாக நூல் எறும்புகள் நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் 6 மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதல் நபராக பாத்திமா. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த புத்தக ரிவ்யூவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் தான் ஃபாத்திமா. நான் ஜன்னா பப்ளிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்திருக்க புத்தகத்தோடைய தலைப்பு சேசஸ் ஸ்பேஸ் கேஸ். இதில் ஆர்த்தருடைய பேர் பேரகன். இதில் என்ன நடக்கும்னா ஒரு நாள் ஏலியன் நம்ம பூமியில் விழுந்துரும். அந்த ஏலியனை எப்படி காப்பாற்றி அனுப்பிச்சி விட்றாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியோடைய இதில் எழுதியிருக்கு. இதில் 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னா ரைடர், ராக்கி, ஸ்கை, சேஸ், ஒரு ஏலியன், அப்புறம் மேயர் குட்வே. ஒரு நாள் ரைடர், ராக்கி, ஸ்கை வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்பேஸ்ஷிப் பூமியில் விழுந்துரும். அந்த விழுந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரு ஏலியன் வரும். அந்த ஏலியன் ஒரு மாட்டை கைது செஞ்சிடும். அப்போ தான் மேயர் குட்வே ரைடருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாட்டை ஒரு ஸ்பேஸ் பபிளில் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ரைடர் சொன்னால், நான் சேஸையும் ராக்கியையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் 3 பேரும் ட்ரக்கில் போனாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே சேஸ் அந்த மாட்டை காப்பாற்றிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சோளக்காட்டுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல மேயர் குட்வே அவங்களுமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களையும் காப்பாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது தர்பூசணி தோட்டத்துக்குள்ளே வரான். அந்த இடத்துல ஒரு மண்டை மாதிரி ஒன்று இருக்குது. அது அந்த ஏலியன். அந்த ஏலியனை கொஞ்சம் நேரம் ட்ராப் பண்ணி வச்சுட்டு ரைடருக்கும் ராக்கிக்கும் அவன் கால் பண்ணுறான். அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஏலியனும் நடந்ததை சொல்லுது. அப்புறம் அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி செஞ்சால் அந்த ஏலியனை அனுப்பிச்சுட்றாங்க. தேங்க்யூ. சிறப்பாக சொல்லினாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது எஸ் உமர். Good morning everyone, my name is Umar. Today I'm going to be reviewing the book called Geronimo Stilton, Magical Mission. It was written by the author Thea Stilton and was published by Scholastic. This book has 100 pages. And the main characters in this book are Geronimo Stilton and Trapp. So in this book, Geronimo Stilton, an author of a famous news company, was watching the news, and it says that in this news in London some mysterious affairs was happening. So he went with his cousin to London and was investigating on a case. So in this case they found that a thief was trying to steal the Queen of England's crown, and his cousin was going to participate in a magic contest. So in this news, Geronimo Stilton, he finds the thief, but the thief manages to escape, and they cannot capture the thief. So Geronimo Stilton gets awarded by the Queen of England, and he saves the Queen of England's crown. Thank you. Next, SG Navira TVS School. Good morning all. My name is Navira. I am studying
third standard, the TVS school. I like this book. The title of the book is The Birth of the Christ. My favorite character is Mary. பதில் சொல்லுமா சொல்லுங்க. இந்த அம்மா தெரிஞ்ச சொல்லுங்க. தெரியலையா? தெரிஞ்ச சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணிடலாம். உனக்கு என்னென்ன பிடிக்கும்? நான் மைக் பிடிச்சிக்கிறேன். சொல்லு, நான் மைக் பிடிச்சிக்கிறேன். I like this story. How many pages? This book has 16 pages. Book எப்படி இருக்கு? How the book is? The book is colorful. என்னென்ன நியூ வேர்ட்ஸ்? அந்த பார்த்து எல்லாரையும் பார்த்து I learn. சொல்லுவோம் தெரிஞ்சது. தரேன் புக்கு திறந்து பார்த்து சொல்லு. புக்கு திறந்து பார்த்து சொல்லு. சொல்கிறா? பெட்ல என்ன சொல்லு? என்ன வேர்ட்லாம்? சரி, ஓகே. ஸ்டேஜ் வந்தது பரவாயில்ல. வெரி குட். கொஞ்சம் ஃபேர்னஸ் இருக்குது, பரவாயில்ல. நெக்ஸ்ட் பவதாரணி கேவி. Good morning everyone. My name is Bhavadharani. I am from 3rd A section. The name of the book, The Lost Bucket. The author name is Samita Iyer. ஒரு எலி ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த எலி ஒரு நாள் காற்று புயலும் அடிச்சிச்சா. அதனால் தன்னை காப்பாற்றி இருக்கிறதுக்கு அந்த எலி ஒரு பொந்தை தோடிச்சா. அடுத்து அது நல்லா தோடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காஞ்ச வேரை பார்த்துச்சா. அடுத்து அது அதை வீட்டில் பற்றி வச்சா நல்லா இந்த குளிருக்கு சுகமாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சா. அடுத்து போகிற வழியில் ஒரு ஏழை மனிதனை பார்த்துச்சா. அந்த ஏழை மனிதனை சுற்றி குழந்தைங்க பசியில் இருந்துச்சா. அந்த விறகை வச்சு அந்த ஏழை மனிதன் நெருப்பை பற்ற வச்சார். ட்ரை பண்ணார், வரவே இல்லை. அடுத்து அந்த எலி பார்த்துட்டு இதாங்க இந்த காஞ்ச வேற வச்சுக்கோன்னு கொடுத்துச்சு. அடுத்து அதை வச்சு நெருப்பை பற்ற வச்சு ரொட்டியை அந்த எலி கொண்டு கொடுத்துட்டாரு. அடுத்து அந்த ரொட்டியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மண்பானை செய்கிறவரை பார்த்தாரு. அவங்கள சுற்றி 3 குழந்தைங்க அழுதுட்டு இருந்துச்சு பசிக்கு. அதில் தான் அந்த ரொட்டியை அந்த மண்பானை செய்கிறவர் கொடுத்தாச்சு அந்த எலி. அடுத்து அந்த ரொட்டியை தூக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து அந்த மண்பானை செய்கிறது அந்த மண்பானையை அந்த எலிக்கிட்ட கொடுத்துச்சு. அந்த எலி அந்த மண்பானையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போச்சு. அடுத்து ஒரு மாடு வளர்க்குற பார்த்துச்சு 2 பேர்.
பாலை ஷூவில் கறந்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அந்த எலி எதுக்கு ஷூவில் பால் கறக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு வந்து எங்ககிட்ட பாத்திரம் இல்லைன்னு அந்த மாடு வளர்க்குறேன்னு சொன்னார். அதுக்கு பதிலாக அந்த எலியை வந்து இத்தாங்க இந்த பாலையை வச்சுக்கோன்னு கொடுத்தா. அடுத்து வந்து அந்த கொஞ்சோண்டு பாலை எடுத்து கொடுத்தாரு. நான் தந்த பாலுக்கு இவ்வளோ தானே பாலுன்னு கேட்டு அந்த எலி வந்து அந்த மாடை தாங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மாடை வந்து அதோட வேலை கட்ட போனாங்க. அதுக்கு வந்து அந்த எலி வந்து வேணாம், இல்லாட்டி அந்த மாடு வந்து என்னை எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லிச்சு. அடுத்து வந்து என் கழுத்தில் கட்டி விடுங்கன்னு சொல்லிச்சு அந்த எலி. அதை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாண கூட்டத்தை பார்த்துச்சு அந்த எலி. ஒரு மாடில் கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் போயிட்டு இருந்தாங்க ஒரு மாட்டில். அதுக்கு அந்த எலி அந்த எலி வந்து அந்த மாடை கொடுத்துச்சு. அந்த மாடை கொடுத்துட்டு அவங்க கொஞ்சோடு சோறு தின்னாங்க. அது வேலை எனக்கு கல்யாண பொண்ணு தாங்கன்னு, கல்யாண வயசாகிடுச்சு கல்யாண பொண்ணு தாங்கன்னு அந்த எலி சொல்லிச்சு. அதுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அடுத்து அந்த எலி வந்து கல்யாண பொண்ணை அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே போகல அந்த எலி சொல்லிச்சு. எல்லாரும் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும், வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிச்சு. அடுத்து வந்து அந்த கல்யாண பொண்ணு வந்து என்னோட ப்ளப்ஸ் வந்து கீழே இன்றைக்கி நைட்டு மட்டும் இருக்கணும்னு சொல்லிச்சு. அடுத்து காலையில் ஆயிடுச்சு. அந்த எலி வந்து கல்யாண பொண்ணுக்கு பசிச்சிச்சுன்னு ஒரே ஒரு பிஸ்தா பருப்பு குடிச்சிச்சு. அதுக்கு வந்து எனக்கு எப்படி இது பத்துன்னு சொல்லிச்சு. அதுக்கு வந்து எனக்கு ஒரு கேக்கும் ஒரு ஆம்லேட்டும் வேணும்னு அந்த கல்யாண பொண்ணு கேட்டுச்சு. அதுக்கு வந்து அந்த எலி சொல்லிச்சு என்கிட்ட காசு இல்லையே. அடுத்து வந்து இந்த ப்ளப்ஸை பறிச்சுட்டு போய் விற்றா நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு அந்த கல்யாண பொண்ணு சொல்லிச்சு. அதில் கேக்கு வாங்கி போடு. அடுத்து வந்து அந்த கல்யாண பொண்ணு அந்த எலியும் சேர்ந்து அந்த ப்ளப்ஸ் அப்படின்ட்டு ராணியோட கோட்டை பக்கத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராணி வந்து தன் குழந்தைய பார்த்தோன்னே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த எலிக்கு வந்து அது ராணியோட பொண்ணுன்னு தெரியாது. அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக ஆர் அஸ்விதா ஜோதி பப்ளிக் ஸ்கூல். என் பெயர் ரா அஸ்விதா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஜோதி மேல்நிலைப் பள்ளி. ஈசாப் நீதி கதைகள் கீர்த்தி சங்க பதிப்பகம். 21 கதையில் நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன். நன்றி மறவாத எறும்பு. ஒரு காட்டில் ஒரு எறும்பு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதால் அதன் பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுக்கு போய் தண்ணி அருந்தியது. அப்போது ஆற்றில் வெள்ளம் வந்து எறும்பு தவறி விழுந்தது. ஆற்றை அடித்து சென்றது. ஆற்றில் பக்கத்தில் இருந்த ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையில் ஒரு புறா இருந்தது. அந்த புறா அந்த மரத்தில் இருந்து ஒரு இலையை பறித்து அந்த எறும்பின் அருகே போட்டது. அது ஏறி மெதுவாக கரைக்கு வந்தது. சில மாதம் கடந்தது. காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான். அந்த மரத்தில் இருந்த புறாவின் மீது குறிவைத்தான். அதனது திட்டத்தை கண்ட எறும்பு அவன் காலை கடித்து வைத்தது. வேடன் வைத்திருந்த குறி தப்பி புறாவும் தப்பித்தது.
புறா செய்த நன்மையால் எறும்பும் புறாவுக்கு உதவி செய்தது. நீதி. நன்றியுள்ள பிறருக்கு உதவி செய்தால் அவரும் நமக்கு உதவி செய்வார்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அடுத்தபடியாக நான் கௌசிகா, OWCA. My name is Kausika. I am studying 6th standard. Book name is The Talesman. Author name Sir Walter Scott. Chapter given 28 chapter. I am studying 2 chapter. Chapter 1 short story. A night of the Red Cross of the crust fighting Saracens and Blushing were fighting desert beach. Fighting 2 men beach was very fresh water and nor plants carried no insects. 2 men was riding slowly horse. Night fighting their desert sand. Land was very sandy. Thank you. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைய தினம் மிக அருமையாக குழந்தைகள் வந்து நூல் அரும்புகளை பற்றி புக்கு விமர்சனம் செய்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் லைனை வந்துருங்க. அஸ்விதா, அஸ்விதா, உமர், பவதாரணி, நவீரா, பாத்திமா வாங்க. 6 பேர் இருக்காங்களா? நீங்கள் வாங்க. நன்றி.